புகாரி தொகுப்பில் 3245வது ஹதீஸில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொர்க்கத்தில் முதலாவதாக நுழைகின்ற அணியினரின் தோற்றம் பௌர்ணமி இரவில் ஒளிரும் முழு நிலவின் தோற்றத்தை போல் பிரகாசமாக இருக்கும். சொர்க்கத்தில் அவர்கள் சளி துப்பவும் மாட்டார்கள், மூக்கு சிந்தவும் மாட்டார்கள், மலஜலம் கழிக்கவும் மாட்டார்கள். அங்கு அவர்களின் பாத்திரங்கள் தங்கத்தாலானவையாக இருக்கும். அவர்களின் தலைவாரும் சீப்புகளும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆனவையாக இருக்கும். அவர்கள் நறுமண புகையிடும். அவர்களின் தூப கலசங்கள் அகில் கட்டைகளால் எரிக்கப்படும். அங்கே அவர்களின் வியர்வையில் கஸ்தூரி மனம் கமழும். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் துணைவியர் இருவர் இருப்பர். அவ்விருவருடைய கால்களின் எலும்பு மஞ்சை கூட அழகின் காரணத்தால் வெளியே தெரியும். சொர்க்கவாசிகளின் முதல் அணியினரான அவர்களுக்கிடையே மன வேறுபாடோ பரஸ்பர வெறுப்புணர்வோ இருக்காது. அவர்களின் உள்ளங்கள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும். அவர்கள் அல்லாஹுவை காலையும் மாலையும் துதித்து கொண்டு இருப்பர் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னுடைய இந்த சேனலில் நிறைய பயனுள்ள துவாக்கள் போட்டிருக்கேன். நிறைய தனியாட்டு பிளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். பயன்மிக்க துவாக்களை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் இம்மை மறுமை செழிப்பாக அமையும்.